வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகும்போதோ இல்லை எக்ஸஸாக மணி வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மணி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 18+ இருந்தால் போதும், உங்கள்கிட்ட பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாகவே இதில் வந்து மணி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனிவே ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து மணி ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லை ஒரு பார்ட்டி வைக்கிறதுக்கு போனீங்க, அதில் எக்ஸஸாக மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு மணி கொஞ்சம் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மந்த்லி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால ரொம்பவே குறைவாகவே கொடுக்குறாங்க. இதுதான் இதில் வந்து மெயினான ஒரு இன்ஃபர்மேஷனே. நீங்கள் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து ஐடி கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு பேன் கார்டு இருந்தால் மட்டும் போதும். இந்த 2 டாக்குமெண்ட் இருந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ண அடுத்த ஒரு செகண்டுக்கெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டேரெக்டாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாகவே. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது லோன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணுறது அண்டு நீங்கள் வந்து பே பண்ணுறது பொறுத்து உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபுல் டீடைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இந்த 2 ஆப் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து மணி வந்து சென்ட் பண்ணுற ஆப். ஓகேங்களா? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஒரு ஆப் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே எடுத்துகிட்டு வந்தது. இதுலேயும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். பட் மற்றவங்களும் வாங்கலாம். என்ன ஒன்றுனா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 2% அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ரொம்பவே குறைவாகவே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரூஃப் நான் காமிச்சேன். ஓகேங்களா? அதில் வந்து லோன் வந்து எடுத்ததுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். இப்போ இந்த M-Pocket இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா 2 ஆப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அது மூலமாக நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் போனஸாக உங்களுக்கு வந்து ஒரு சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து 1000 rupees தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட்னா என் லிங்க் மூலமாக போனீங்கன்னா என்னோட கிரெடிட் லிமிட் வச்சு உங்களுக்கு வந்து லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட் லிமிட், அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவைலபிள் கிரெடிட் லிமிட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட் லிமிட் 2000, அவைலபிளில் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2000 நான் வந்து அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆகுது. ஓகேங்களா? இது எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய லோன் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, என்னோட லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000. இதில் வந்து நான் 200 rupees மட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆப்பில் இந்த 200 தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் ரெண்டாவது ஒரு ஆப்பை காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் இந்த 200 கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வெறும் 70 ரூபா மட்டும் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே கிரியேட் பண்ண லோன் ஆப் நான் செகண்டாக காமிக்க போகிறது. இது வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அதில் வந்து லோன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நான் 4 months போட்டிருக்கேன். எனக்கு வந்து 550 கட்டுற மாதிரி வருது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து இன்னும் கூட கம்மி பண்ணலாம். 300 200 கட்டுற மாதிரி கூட பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆப் நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா RBI அப்ரூவ்னு போட்டிருக்கும். இது வந்து ட்ரஸ்டடான ஆப், RBI அப்ரூவ் பண்ணது, ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே கிரியேட் பண்ண ஆப். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா நோ கிரெடிட் லிமிட்னு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து லோன் வந்து எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா 1000 rupees நான் வந்து எடுத்திருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 82 rupees. நீங்கள் வந்து இந்த லோன் க்ளோஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து 1 monthக்காக 82 rupees. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து நான் ரினிவல் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மந்த்துக்கு, இந்த மந்த் நான் க்ளோஸ் பண்ண முடியாது 1000 rupees இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். 80 rupees கொடுத்து நீங்கள் வந்து இந்த மந்த்து வந்து தள்ளி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் இது ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? இது நீங்கள் பே பண்ண உங்களோட லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆக உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த 82 rupees கூட வராது, 50 தான். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 rupeesலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? உங்களோட சிபில் ஸ்கோர் அதிகமாச்சுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? இந்த 2 ஆப்பும் இப்போ நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்களும் அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான நேரத்தில் லோன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்னு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஆப்பில் வந்து கடைசியாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸாக அது வந்து கிரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுக்கணுமோ அதை கிளிக் பண்ணி OTP வரும். OTP வந்து என்டர் பண்ணி சைன் அப் பண்ணிக்கங்க.
நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட் லிமிட் 1000லேருந்து 45,000 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. உங்களோட சிபில் பொறுத்து நீங்கள் வந்து எடுத்து பே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45,000 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து இதோட பில் வந்து கரெக்டாக பே பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் இதில் மெயினான ஒரு விஷயமே. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளாக டச் பண்ணிங்க. டச் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா KYC இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், ஒரு டேக் செல்ஃபி, ஒரு செல்ஃபி மட்டும் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ KYC இன்ஃபர்மேஷன் உள்ள நம்ம சிம்பிளாக போனோம்னா இது வந்து 2 KYC வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எதுனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீடியோ காலில் வந்து பேசி KYC வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோ KYC பண்ணலாம். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு 500 to 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க நார்மலான அமௌண்ட்டை விட. கீழே வந்து ஆதார் வெரிஃபிகேஷன், வீடியோ கால் எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம். உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணி பேன் நம்பர் என்டர் பண்ணி OTP வெரிஃபை பண்ணால் நீங்கள் சிம்பிளாக அதை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ KYC பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அவங்களும் நார்மலாக உங்களோட நேம் மட்டும் தான் கேட்பாங்க, மற்றபடி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் சிம்பிளாக அந்த வீடியோ KYC பண்ணுறது குட்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து வீடியோ கால் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் வீடியோ கால் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் எந்த ஜெண்டர்ன்றதை கிளிக் பண்ணிங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிளாக மேரிடா அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களோட என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை என்டர் பண்ணிங்க. உங்களோட ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனுக்கு போகும். ஓகேங்களா, இதில் வந்து ஆக்குபேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து என்னோட அப்பா நேமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஏஜ் பொறுத்த வரைக்கும் அதில் காட்டல. நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சு அதில் வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டூடெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளாக டச் பண்ணிங்க. டச் பண்ணிவிட்டு மந்த்லி இன்கம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி பாக்கெட் மணி இல்லைனா மந்த்லி பாக்கெட் மணின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிங்க. அவங்க வந்து உங்களை வெரிஃபை பண்ண போகிறதும் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு 50,000 அப்படி என்டர் பண்ணிங்க. அப்போ தான் உங்களோட லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஒன்று அப்லோட் பண்ணோம். இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் செல்ஃபி அப்லோட் பண்ணிட்டு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாக்கெட் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இதில் வேறு ஏதாவது உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸை மேக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த ஆப்போட அப்ளிகேஷனே. இது முடிச்சிங்கன்னா இதில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி காட்டும். நீங்கள் அப்ளை நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எந்த பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது சிம்பிளாக பேங்க் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இதை விட ஈஸியாக வந்து அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்பில் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா, சிம்பிளாக அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன். இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிங்க. நம்பர் கொடுத்து செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு அக்ரி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க, உங்களோட பர்த்டே டேட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ப்ரிஃபர்டு கான்டாக்ட் லாங்குவேஜ், உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் உங்ககிட்ட பேசலாம். அதாவது நீங்கள் வந்து கட்டாத விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகிடுச்சுன்னா அது வந்து கால் பண்ணி கேட்பாங்க எதனால் டிலே ஆகுதுன்ட்டு. அது எந்த லாங்குவேஜோ செலக்ட் பண்ணிங்க. தமிழும் இருக்குது, நீங்கள் தமிழும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்ல நீங்கள் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் நேம் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் சிம்பிளாக இதில் வந்து உங்கள் காலேஜ் நேம் என்டர் பண்ணிங்கனாலே இதோட லிஸ்ட்டில் வந்து வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு கேட்கும். அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களோட மெயில் அட்ரஸை கேட்கும். நீங்கள் வந்து மெயில் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு சென்ட் OTP கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பேஜில் நீங்கள் வந்து உங்களோட UPI ஐடி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணலாம், கூகுள் பே யூஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு UPI ஐடின்னு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது சிம்பிளாக அந்த ஆட் UPI ஐடி கொடுத்து அது வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அந்த UPI ஐடிக்கு பார்த்தீங்கன்னா தான் அவங்க காசு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அந்த சப்மிட் ஒரு KYCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளாக டச் பண்ணிங்க. நீங்கள் வந்து இந்த UPI ஐடி வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து காட்டுவாங்க. ஆனால் இதுதான் உங்களோட கிரெடிட் லிமிட்னு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரூஃப் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது தான் உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட டேக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதோட பெர்மனெண்ட் கிரெடிட் லிமிட் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக கட்டினீங்கன்னா கரெக்டாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த கெட் அப்படின்னு கொடுத்து இந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக டச் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் ஒரு ஆதார் கார்டுன்னு இருக்கும். சிம்பிளாக டச் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு வந்து இதில் வந்து என்டர் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மேனுவலாகவும் நீங்கள் என்டர் பண்ணலாம், இல்லை உங்களோட OTP வெரிஃபை பண்ணி கூட டூ இட் ஃபார் மீ அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். ஃபோட்டோ ஓப்பன் பண்ண உடனே உங்களோட பேன் கார்டு வந்து கேப்சர் பண்ணிவிடுங்க.
அப்புறம் உங்களோட விஷுவல், அதாவது உங்களோட ஒரு செல்ஃபி கேட்பாங்க, அந்த செல்ஃபி வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்லோட் யுவர் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, இது வந்து சிம்பிளாக டச் பண்ணி இதுலேயும் கேமரா ஓப்பன் ஆகும். உங்களோட ஐடி கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. இன்னும் காலேஜ் டாக்குமெண்ட் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளாக இதில் தான் நீங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணிடுவீங்க. நிறைய பேர் இதுக்கப்புறம் தான் தெரியலன்னு வந்து வெளியே வந்துடுறாங்க. சிம்பிளாக டச் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. இதில் டாக்குமெண்ட் 1ன்னு இருக்கும். சிம்பிளாக கிளிக் பண்ணி உங்களோட இப்போது பஸ் பாஸ் வாங்குறதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை உங்களோட காலேஜ் போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட டிசி அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு அப்லோட் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட், ஏதாவது ஒரு காலேஜோட டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதாவது உங்களோட ஸ்கூல் டாக்குமெண்ட்டோ ஏதாவது இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லோன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இது கிளிக் பண்ண அடுத்த ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மணி வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இது எப்படி நீங்கள் ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க, இப்போ வந்து 5 ஹவர்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் உங்களோட வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனை டைம் ஆனால் நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மணி தேவைப்படுற சுச்சுவேஷனில் ஈஸியாக வந்து இதில் வந்து ஒரு சின்ன லோனை மட்டும் வந்து எடுத்துக்க முடியும். இது நீங்கள் வந்து எடுத்து கட்டும்போது உங்களோட 50,000, 75,000, 1 lakh வரைக்கும் உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த எம் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் செகண்டாக சொன்ன ஆப்பில் பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நான் நம்புறேன். இந்த 2 ஆப்பும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி வைங்க. உங்களோட எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் guys இந்த வீடியோ வந்து யூனிக்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி யூனிக்கான வீடியோஸ் நீங்கள் வந்து நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதோட யூனிக்கான வீடியோவில் சந்திக்கிற வீடியோ டாட்டா பை.